ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பேட்ரியாட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர், அதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த சாஃப்ட்வேரை வச்சு ஒரு மந்திரி தப்பு பண்ணுறாரு அப்படின்ட்டு இன்னொரு மந்திரிக்கு தெரிய வருது. அவங்க வந்து வார்ன் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மினிஸ்டர் இறந்து போக அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சாஃப்ட்வேரை பத்தியும் அந்த மினிஸ்டரை பத்தி ஆராய ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அப்படி அந்த சாஃப்ட்வேர் வச்சு என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்தில் நடிச்சிருக்க ஸ்டார் காஸ்டர் சொல்லலாம். எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. மோகன்லால், மம்முட்டி, ஃபகத் ஃபாசில் அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டாக எழுதவும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானரா இருந்தாலும் அதுல அரசியலை கலந்து சொல்லியிருக்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாவே இருந்தது. அதே மாதிரி டெக்னிக்கலி படம் ஃபுல்லாவே சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் தரமா இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப அல்டிமேட்டா போச்சு. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 3 மணி நேரம் படம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1.5 மணி நேரம் போயிருக்கும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஆனா இந்த படத்தோட நெகட்டிவே செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்குது. இப்போ நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். படம் ரொம்ப லெங்தா ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம். அது மட்டும் இல்லாம எந்த கேரக்டரும் பெருசா டெப்தா எழுதல. அதனால யாரோடையுமே ஃபுல்லா முங்கிலாகி உட்காந்து படத்தை பார்த்தோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயே கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக லேக் அடிச்சிட்டாங்க. ஒன்லி மாஸ் மூமெண்ட்ஸை மட்டுமே வச்சு ஒப்பேத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ரைட்டிங் கொடுத்தா இந்த படம் வேற லெவலில் ஒரு படமாக இருந்திருக்கும். இப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமாக தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நம்ம ரேட்டிங் அடிக்கினா 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.